பத்தியை நீக்கம் செய்யணும். அந்த மாதிரியான வகையில 2014-15 நிதியாண்டுல சமூக தணிக்கை பத்தி வந்து எழுதப்பட்டது வந்து 6. ஆனா உயர்மட்ட குழுவுல கொண்டு போய் அவங்க நீக்கம் செஞ்சது 4, மீதி 2 பேரை வந்து பெண்டிங் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம சரி ஏன் இந்த பத்தி இன்னும் பெண்டிங்ல இருக்கு. 5/16ல 8 பேரை எழுதியிருக்காங்க. 6 பேரை உயர்மட்ட குழுவுல நீக்கம் பண்ணி மீதி 2 பத்தி வந்து நிலுவையில் உள்ளது. அடுத்தது 16-17 8 பேரை எழுதி என்ன பண்ணியிருக்காங்க, 6 பேரை எழுதி 5 பேரை நீக்கம் பண்ணி ஒரே ஒரு பேரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 17-18ல 7 பேரை எழுதி 6 பேரை நீக்கம் செஞ்சு ஒரே ஒரு பேரை என்ன பண்ணியிருக்காங்க, பெண்டிங் வச்சிருக்காங்க. 18-19 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பேரை நீக்கம் பண்ணி 2 பேரை வந்து பெண்டிங்ல இருக்கு. 18-19 செகண்ட் ஹாஃப்ல 5 பேரை எழுதி 5 பேரையுமே என்ன பண்ணிட்டாங்க, உயர்மட்ட குழுல நீக்கம் செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி 19-20ல 5 பேரை எழுதி 4 பேரை நீக்கம் பண்ணி ஒரு பேரை என்ன பண்ணியிருக்காங்க, பெண்டிங் வச்சிருக்காங்க. 21-22ல 10 பேரை எழுதி 7 பேரை நீக்கம் பண்ணி 3 பேரை பெண்டிங்ல இருக்கு. 22-23ல 5 பத்தி எழுதி 4 பத்தி நீக்கம் செஞ்சு ஒரே ஒரு பத்தி என்ன பண்ணியிருக்காங்க, பெண்டிங்ல இருக்கு. அதே மாதிரி 23-24ல 5 பத்தி எழுதி 5 பத்தியுமே என்ன பண்ணிட்டாங்க, நீக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 2015-14-15ல இருந்து 2023-24 நிதியாண்டு வரையும் 60 பேரை என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் பத்தி எழுதுனது மொத்தம் 60 பேரா. அது உயர்மட்ட குழுல நீக்கம் பண்ணது மொத்தம் 47 பேரா. அதுல மீதி பெண்டிங் இருக்கிறது 13 பேரா. 13 பேரை எப்ப நீக்கம் செய்வீங்க அப்படின்றது ஊராட்சி செய்யணும். வட்டார வளர்ச்சி அமைச்சர் தான் இதுக்கான பதில நிதி இழப்பு, அதாவது வேலைக்கு வராதவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்ற நிதி இழப்பு பற்றி அதில் ஒரு 8 பத்திக்கு தொடர் பொருட்களில் பணம் வசூல் பண்ணி கட்டி முடிக்கணும். மீதி 13 பத்திக்கும் ஒன்று வேலைக்கு வராதவங்க கட்டணும், அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற நடைமுறை, அதாவது 1/12/2024 யார் அந்த பணித்தளத்தில் பிடிபியாக இருந்தாங்களோ அவங்க வந்து 60% ஊராட்சி செயலர் 40% தான் கொடுக்கணும். அவங்க 2 பேருக்கு தான் வசூல் பண்ணி மீதி 13 பத்தி கொடுக்கணும். அது 2 பேருக்கு குறிப்பான வச்சு பணம் வசூல் பண்ணி